சீனில் அங்கே மினி மார்ட்டில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அங்கே மிக்கி கிட்ட எங்கே ஆட்டோ காணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அவன் வந்து அவர் கொஞ்சம் வெளியில் போயிருக்காரு. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் என்கிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் வந்து இதுக்கு மட்டும் பில் போடு போதும் அப்படின்னு சொல்கிறா. அவனுமே கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் நான் வந்து உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், நீங்கள் வந்து பிரேக்கப் பண்ணிட்டீங்களா, உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் வந்து அது எப்படி இவனுக்கு தெரியும் அப்படின்னு யோசித்துட்டு, இல்லை அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ திரும்ப திரும்ப கொஷின் கேட்டுகிட்டே இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டு வெளியில் போயிடுறா. அப்போது ஆட் எந்திரிச்சிட்டு, நீ என்ன இப்படி பண்ணிகிட்ருக்க, நான் வெளில போயிட்டேன்னு சொன்னால் அதோட முடிக்க வேண்டியதானே, நசன் கேள்வியாக கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம மிக்கி வந்து, ஆமாம் நான் இப்படி தான் கேட்கணும், உங்களுக்கும் அவங்க மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, அப்போது நான் அவங்க மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கணும்ல, ஸோ அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இங்கே காரில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஜெசிகாவும் இருக்காங்க. அப்போது ஜெசிகா வந்து நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்துட்டுருக்கா. அப்போது ஹீரோ, நீ ஏன் இப்போல்லாம் என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க, நான் இந்த ஒரு டைம் அலோவ் பண்ணால் நீ நெக்ஸ்ட் டைம் எதுவும் பண்ண மாட்டேல அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவன், நான் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல, நீ ஏன் அதுக்குள்ளே இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பண்ணிகிட்ருக்கா. அப்போது அங்கே வந்து ஒரு கால் வருது, ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்குது. இந்த டைம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் வந்து இவனை காப்பாற்றுறதுக்கு அங்கே ஒரு ஆள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வேறு யாருமே கிடையாது, நம்ம தான். அவள் இறங்கி வந்து நிற்கிறா. அப்படியே ஜெசிகா வந்து போச்சு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கீழே இறங்கி வந்துடுறா. நம்ம ஹீரோயின் வெளியில் போயிட்டு சைலண்ட்டாக உட்காந்து இதை யோசிச்சுட்டே இருக்கா. அப்போது மிக்கி வந்து ஆட் கிட்ட, இப்போ அவளுக்கு வந்து ஒரு பர்சன் வேணும், அவள் சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி ஒரு பர்சன் வேணும், ஸோ உன்னால் வெளில போக முடியாது, ஸோ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போது ஆட் வந்து, நீலாம் ஒன்றும் போக வேண்டாம், நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாசேஜெலாம் எடுத்துகிட்டு வெளியில் போகிறான். அப்போது ஹீரோயின் கிட்டே போயிட்டு, நீங்கள் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் வந்து, என்ன நீ வந்து இல்லைன்னு சொன்னாங்க, அப்புறம் எப்படி நீ வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது நம்ம ஆட் வந்து, நான் வந்து உன்னை பார்த்தா கண்டிப்பாக ஃப்ளோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன், ஸோ அதனால தான் நான் வந்து உள்ளே இல்லைன்னு சொல்ல சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். நம்ம ஆட் வந்து, உனக்கு இது வந்து ஒரு அட்வைஸ் தான் தேவை, நீ வந்து எதையுமே போட்டு குழப்பிக்காத, இதனாலும் ஃப்ரீ மைண்டடாக என்கிட்ட ஷேர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே காட்டுறாங்க டாக்க தெரியுது இந்த காருக்குள்ளே ஜெசிகாவும் டோனவன் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவள் வேகமாக ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறா. ஜெசிகா வேகமாக கோட்டெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுறா. அவள் வந்துட்டு நோ ஃபோட்டோ எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ உனக்கு அவ்வளோ அசிங்கமாக இருக்கா, அப்போ போய் முதல் ட்ரெஸ்ஸை போடு, ஏன் இப்படி வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது நம்ம டோனவன் வந்துட்டு, உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லும் போது, நான் உன்கிட்ட நிறையவே பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவனும் பின்னாடி போகிறான். அங்கே ஜெசிகாவோட கவர் மாதிரி ஒன்று இருக்கு, அவள் யூஸ் பண்ண திங்க் அதை வந்து போட்டு வச்சா. நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் சண்டை வந்துடும் சொல்லிட்டு அவள் அந்த பிளானை போட்டுட்ருக்கா. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஆட் கிட்ட, அவங்க நேற்று ஃபோட்டோ எடுத்தாங்கள்ல 2 பேரும் சேர்ந்து, அந்த ஃபோட்டோவை காமிச்சிட்டு, இதில் ஜெசிகாவும் டோனவனும் இருக்காங்க, இதை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஆட் பார்த்துட்டே இருந்துட்டு, இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு நார்மல் ஃபோட்டோ மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் வந்து, பட் எனக்கு இது நார்மலாகவே தெரியல, டோனவன் எங்கே போனாலும் ஜெசிகாவும் போகிறான், அவன் இக்னோர் பண்ணாலும் வந்துட்டே இருக்கா, அவன் ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது ஆட் வந்து, அப்போது நீ டோனவன் கிட்டே சொல்லி அதெல்லாம் கிளியர் பண்ண, அப்போ தான் உனக்கு வந்து ஃப்ரீ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இங்கே காட்டுறாங்க நம்ம டாக் கிட்ட, நம்ம ஹீரோ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, என்னோட நியூ நோஸ் வந்து எனக்கு 1 lakh காசு பண்ணியிருக்கு, ஸோ எனக்கு அந்த காசை நீ திரும்ப தரணும், அப்படி இல்லைனா நீ வந்து இங்கே எல்லாருக்கும் முன்னாடி முட்டி போட்டு என்கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணணும், பிகாஸ் நீ வந்து என் ஃபீலிங்ஸ் ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ, அப்போல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அங்கே வந்து ஜெசிகாவுமே வந்துடுறா. போய் ஸ்டேஜில் போயிட்டு மைக்கை வாங்கிட்டு, இப்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த ஆட் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிருச்சு, ஸோ இதெல்லாம் உங்களுக்கான ட்ரீட் அப்படின்னு சொல்கிறா. இவங்க 2 பேருக்கும் ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்குது, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போடா வந்துட்டு ஜெசிகா கிட்ட, நான் ஏன் இதெல்லாம் பண்ணுறேன் உனக்கு புரியல, கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது, ஏன்னா ஒன்று மாதிரி சொல்கிற புத்திக்கெல்லாம் இது புரியாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. அவளுக்கு கோபமாக வருது. டோனவன் வந்து, நீ ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா எனக்கு ஃபன் வேணும் அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்புறம் ஆட் வந்து இங்கே நம்ம ஹீரோயினை வீட்டில் ட்ராப் பண்ணுறான். வீட்டுக்கு போய் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கா. அப்போது நம்ம ஹீரோ வீடியோ கால் பண்ணுறான். என்ன ஆச்சு, நீ ரொம்ப சேடாக இருக்க மாதிரி தெரியுதே அப்படின்னு கேட்குறான். அப்போது ஹீரோயின், நேற்று உன் கூட ஜெசிகாவும் தானே வந்தா, அந்த ஃபோட்டோவை நான் பார்த்தேன், நீங்கள் 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருந்தீங்க, ஏன் நீ என்கிட்ட சொல்லலை, சொல்லிட்டு போயிருந்தா நான் ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டேன்ல அப்படின்னு கேட்குறா. அப்போது நம்ம ஹீரோ, எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக தெரியலை, ஸோ அதனால தான் நான் உன்கிட்ட அதெல்லாம் சொல்லலை, சரி என்னை மன்னிச்சிக்கோ, அவளும் தான் என் கூட வந்தா, அந்த ஃபோட்டோ வந்து அவள்
வேணும்னே தான் எடுத்தா அப்படின்னு சொல்லிடுறான். அப்போது ஹீரோயின் மனசுக்குள்ளே ஒரு குட் கேர்ள் ஃப்ரெண்டாக அவன் வந்து அவனோட தப்பை அட்மிட் பண்ணிட்டான். ஸோ நம்ம வந்து திரும்பவுமே எதுவும் பேசக்கூடாது, இன்னும் ஃபர்கியூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இனிமேல் என்ன பண்ணாலும் என்கிட்ட சொல்லிட்டு பண்ண அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் ஆயிடுது. நம்ம ஹீரோ நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு ஹீரோவோட வீட்டுக்கு போகிற. ஹீரோ வீட்டில் இல்லை, அவள் போய் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நிறைய ஸ்டைல்ஸ் எல்லாம் போஸ்ட் கொடுத்துட்ருக்கா. அப்புறம் நானும் மித்த கேர்ள்ஸ் மாதிரி ஹாட்டாக போஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டு நார்மலாக நின்று சிரித்து பார்க்குறேன். அது ரொம்பவே அழகாக இருக்குது. அப்போது அவளுக்கு வந்து ஜெசிகா கால் பண்ணுறா. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லும் போது என் பேபி வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது ஹீரோயின் வந்து இல்லை அவங்க இன்னும் வீட்டுக்கு வரல, இப்போ எதுக்கு நீ கால் பண்ண அப்படின்னு சொல்லும் போது லேட் ஆகும், கண்டிப்பாக அவன் காரை வந்து வாஷ் பண்ணிட்டா வருவான், பிகாஸ் அவன் கார் வந்து ரொம்பவே டர்ட்டி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. அவள் ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்கா. அப்போது ஹீரோயின் வந்து நீ ஏன் தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்க, என்னை ப்ரொவோக் பண்ணணும்னு இதெல்லாம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்போது ஜெசிகா எனக்கு இது தலையெழுத்த உங்ககிட்ட போய் சொல்லணும்னு வேணா போய் அவன் காரில் நீ செக் பண்ணி பாரு, என்னோட திங்ஸ் ஏதாச்சும் அதுக்குள்ளே கிடைக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு காலை கட் பண்ணிட்டு நான் கண்டிப்பாக டோனவனை நம்புவேன், பட் இருந்தாலும் என் உள் மனசு காரை போய் செக் பண்ணணும்னு ஏன் சொல்லுது, பிகாஸ் நான் வரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் கீழே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் வேகமாக போயிட்டு நம்ம ஹீரோவை ஹக் பண்ணுறான். பேக்கெட்லாம் செக் பண்ணி பார்க்குற ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு அப்போது ஹீரோ என்ன நீ என்னமோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்ருக்கே அப்படின்னு சொல்லும் போது ஒன்றும் இல்லை, நீ வந்து நான் கேட்டதை வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவன் அது வந்து டிக்கியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போகிறான். அவள் உள்ள காருக்குள்ளே கண்ணாடி வேலையை எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கா. அப்போது ஹீரோ என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும் போது இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. ஸ்டெப்ஸில் ஏறி வீடு வரைக்கும் போயிடுறாங்க. அப்போது ஹீரோயின் வந்து என் லிப்ஸ்டிக்கை நான் உன் கார்லேயும் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், நீ உன்னோட கீஸை கூட நான் போய் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோ நான் கூட போகிறேனே அப்படின்னு சொல்லும் போது இல்லை நீ உள்ளே போய் ரெஸ்ட் எடு, நான் போய் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. அப்புறம் போயிட்டு கார் ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க, எந்த திங்ஸையுமே காணும். அப்போது அவள் வந்து அவன் கண்டிப்பாக என்கிட்ட போய் தான் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் இறங்கும் போது பார்த்தா காருக்கு அடியில் வந்து ஏதோ ஒன்று மாதிரி இருக்குது, அதை எடுத்து வச்சுட்டு இது கண்டிப்பாக அவளோட தான், இது கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்பவே மனசு உடஞ்சி போயிடுது, டோனவன் நம்மக்கிட்ட போய் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரா. போட்டினும் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவள் தூக்கி எறிஞ்சிட்டு இது என்னது, இது ஜெசிகாவோட தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது ஹீரோ ஏன் நீ இப்படிலாம் பேசுகிற, என்னாச்சு அப்படின்னு சொல்லும் போது அவள் எனக்கு கால் பண்ணா, அவள் எப்படிலாம் திரும்ப பேசினா, அவள் வந்து உன் கூட காலில் இருந்தாலாம், அந்த மாதிரிலாம் நான் கனவுல கூட இருந்திருக்க மாட்டேன்னு சொன்னான், அப்போ நீ என்கிட்ட போய் சொன்னியா, இந்த ஜெசிகா உன் கூட தான் இருந்தாளா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது டினோ வந்து ஆமாம் நான் உன்கிட்ட சொல்லலை, அது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கல, கண்டிப்பாக நீ கோவப்படும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் அவளும் நீயும் டேட் பண்ணீங்களா, இதுக்கு மட்டும் போய் சொல்லாமல் உண்மையை சொல்ல அப்படின்னு கேட்குறா. அப்போது டினோ ஆமான்னு சொன்னோடனே அவளுக்கு மனசே உடஞ்சி போயிடுது. அவங்க போய் சோஃபாவில் உட்காந்துடுறா. அப்போது ஹீரோ வந்துட்டு நீ ஏன் பழசெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க, நான் இந்த ஊருக்கு வரும்போது எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு யாருமே தெரியாது, நான் அப்போ தான் ஜெசிகாவை மீட் பண்ணேன், நாங்கள் சும்மா டேட் மட்டும்தான் பண்ணோம், அதுவுமே ஒரு 2 or 3 weeks தான், அதுக்கப்புறமே எனக்கு அவளை பற்றி தெரிஞ்சிருச்சு, நான் வந்து அவகிட்ட பேசுறது கூட கிடையாது சரியா அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் வந்து ரொம்ப அழுகிற மாதிரி ஆன உடனே நான் வந்து இப்போ ஒன்றை மட்டும் தான் சூஸ் பண்ணியிருக்கேன், நான் ஒன்றை மட்டும்தான் லவ் பண்ணுவேன் எப்போவுமே, நீ வந்து என்னை ட்ரெஸ் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் வந்து ஒன்றுமே பேசாமல் சரி சரின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுமே நம்ம ஹீரோ வந்து நம்பிடுறா முழுசா. அவனுமே ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து அவன் பொய் சொல்லலாம், பட் அவன் கண் பொய் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு டைலாகெல்லாம் மனசுக்குள்ளே அவளுக்கு ஓடுது. அப்புறம் ஹீரோ வந்து நான் நாளைக்கு வந்து ஜெசிகா கூட ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவள் படுத்துட்டு திரும்பவுமா என்னால் சுத்தமாக முடியலை அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோ வந்து வேணும்னா நீ என் கூட கூட வா, நான் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து அங்கே வந்து பார்க்குற அளவுக்கு கிடையாது, நீ ஒர்க் பண்ண, நான் உன்னை டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் அவங்க கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பாத்ரூமில் உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கான். அவன் கண்ணை மூடனே அவனுக்கு பழசுலாம் ஞாபகம் வருது. பார்த்தா மேரியா கிட்ட யாரோ தப்பாக நடந்திருப்பாங்க போல். அப்போது அதை வந்து டோனவன் பார்த்துட்டு அவனை போட்டு பயங்கரமாக அடிச்சிருக்கான். ஸோ அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்துடுது. அவன் வந்து கண்ணை திறந்து பார்த்தா அந்த தண்ணி எல்லாமே பிளட் மாதிரி இருக்கு. அவன் வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் அவங்க மிரரை பார்த்தோன்னே திரும்ப தண்ணியை பார்க்குற அது தண்ணி மாதிரி தான் இருக்குது. அவன் ரொம்பவே பயந்து போயிடுறான்.
நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹீரோவும் ஜெசிகாவும் சேர்ந்து ஆடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி தான் அந்த ஆட்மே இருக்கு. அங்கே நம்ம ஹீரோயின் ஏறி வந்துட்டு இருக்கா. உள்ளே போனால் ஹீரோ வந்து ஆக்ட் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒளிஞ்சு நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. அதை ஜெசிகா நோட் பண்ணிடுறா. வேணும்னே அவள் வந்து ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தோன்னே உடஞ்சி போயிடுறா. அவள் பின்னாடி டக்குன்னு திரும்பும்போது அங்கே ஒரு பொண்ணு கிளாஸஸ்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கா. அது எல்லாத்தையும் தட்டி விட்டுறா. கீழே வந்து உடஞ்சி போயிடுது. நம்ம ஹீரோயின் சாரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பின்னாடி ஓடி வந்துட்டு, நீ ஏன் என்கிட்ட சொல்லலை வந்ததை, எனக்கு தெரியும் உனக்கு எப்படி ஃபீல் ஆகும்னு, சாரி நான் வந்து இந்த மாதிரி தான் ஆக்ட் பண்ணணும், என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஹீரோயின் வந்து இல்லை நான் எதுவும் நினச்சிக்கல, நான் என்ன நினைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோ, நீ போய் சொல்கிறது நல்லாவே தெரியுது, பட் இதெல்லாம் ஜஸ்ட் ஒர்க்கு தான், நான் எப்போவுமே உன்னை சீட்லாம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபோர்ஹெட் கிஸ் கொடுக்குறேன். அவள் ரொம்ப ரிலீஃபாக ஃபீல் பண்ணுறா. அதுக்கப்புறம் கண்டிப்பாக டோனமன் வந்து நான் சீட்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து அவளுக்கு நிறைய கிஸ்லாம் கொடுத்துட்டு, என்னோட ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு, ஸோ நீ வெயிட் பண்ணு, நான் போய் என்னோட ட்ரெஸ்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக போகிறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து வாஷ்ரூமில் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போது அங்கே ஜெசிகா வந்துட்டு டோரை லாக் பண்ணுறா. அப்போது ஹீரோயின், நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லும் போது, ஓ நான் பண்ணது உனக்கு அவ்வளோ ஹர்ட் ஆயிடுச்சா, வந்து ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்க, ரொம்ப அழுதியோ அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது ஹீரோயின் வந்து, என் மூஞ்சி பார்த்து பேச, என்னை பார்த்து அழுத மாதிரியா இருக்குது, எனக்கு என்ன தலையெழுத்தா நீ பண்ணுறதை பார்த்து அழணுன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்புறம் ஜெசிகா வந்து, ஆமாம் உன்னை பார்க்க அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து, என்னை நல்லா பார்த்து சொல்ல அப்படின்னு சொல்லும் போது, உன்னை நல்லா பார்த்தா நீ ஒரு நோயாளி மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்லிடுறா. அப்போது ஜெசிகா வந்து, அவன் சொன்னா நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது ஹீரோயின் வந்து சொன்னா, நீ வந்து டேட் பண்ணிட்டு இருந்த, அவ்வளோதான், நீ வந்து டேட் பண்ணிட்டு இருந்த, அதனால தான் இப்போ அவனை வந்து எப்படியாச்சும் உன் பக்கம் இழுத்துடலான்னு பார்த்துட்டு இருக்க. பட் நீ உன்னை புரிஞ்சுக்கோ, நானும் டினோவும் இப்போ டுகெதராக இருக்கும், நீ எங்களை பிரிக்க முடியாது, நீ எவ்வளோ தான் பிளான் போட்டாலும் பிரிக்க முடியாது, நீ வந்து பண்ணுறதுலாம் சரியே கிடையாது அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்போது ஹீரோ, அப்போது ஜெசிகா வந்து, ஓ நீ இப்படி சொல்கிறியா, சரி உன்னால் என்ன முடியும், நீ என்ன பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவளை ரொம்ப ஹார்ஸாக பிடிச்சிட்டு, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் உன்னை கொன்றுவேன், நான் உன்னை வந்து அரைஞ்சு உன்னை வந்து இங்கே பாத்ரூமில் இருக்க டாய்லெட்டில் உன் தலையை எடுத்துகிட்டு போவேன், அப்புறம் உன் வீடியோ எடுப்பேன், நான் வந்து இந்த மாதிரி அடுத்தவங்க பாய் ஃப்ரெண்ட்லாம் நீ வந்து திருடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் போடுவேன், பட் நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், நான் சொல்ல மட்டும்தான் செய்வேன், பிகாஸ் நான் வந்து டினோவை ட்ரஸ்ட் பண்ணுறேன், அவன் என்னை வந்து இப்படிலாம் ஏமாற்ற மாட்டான் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் கண்டிப்பாக டினோ வந்து உனக்கு கிடைக்கவே மாட்டான், நீ பண்ணுறது லவ் கிடையாது, அதுக்கு பேர் வந்து வேறு ஒன்று, நீ நல்லா தெரிஞ்சுக்கோ அதை மட்டும் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஜெசிகா வந்து, நீ நினைக்கிறியா டினோ வந்து எனக்கு இம்பாசிபிள்னு சொல்லிட்டு, நான் வந்து அதை வந்து சாத்தியமாக்கி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயின் ரொம்ப கத்திட்டு, அவளை நான் இப்போ ஆரம்பிச்சிருக்கணும், நான் ஏன் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போது ஹீரோ, நீ எங்கே போன அப்படின்னு சொல்லும் போது ஜெசிகா பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோ, அவள் உன்கிட்ட வம்பிழுத்தாளா, உன்னை ஏதாச்சும் புள்ளி பண்ணாளா அப்படின்னு கேட்கும்போது அவளுக்கு அவ்வளோ தைரியம் கிடையாது, நான் தான் அவளை பிடிச்சி திட்டிகிட்டு இருந்தேன், நமக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறேன். அப்போது டோனவன் சிரிச்சிட்டு, பாடுறா என்னோட பேம்குள்ளே இவ்வளோ ஒரு சின்சியர்னஸ், அதுக்கப்புறம் இவ்வளோ ஒரு பிரேவ்னஸா அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்கா. அப்போது ஹீரோயின் வந்து, நம்ம ஒரு ப்ராமிஸ் பண்ணலாம், எப்போவுமே நீ என்னை விட்டு கொடுக்கக்கூடாது, நானும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயின், சரி ஓகே நம்ம வெளியில் எங்கேயாச்சும் போய் நல்லா டேஸ்டான ஃபுட் சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்றா. அப்போது ஹீரோவும் சரி போகலாம் அப்படின்னு கிளம்பும் போது அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு, உங்களுக்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சிங்கப்பூரில் உங்களுக்காக ஃபேஷன் வந்து நடக்க போகுது, ஸோ நீங்கள் அங்கே போய் ஆக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. 2 பேருக்கும் சரியான ஹாப்பினஸ். அப்போது ஹீரோயின், நீ கண்டிப்பாக இதை வந்து ஓகே சொல்லிடு, நீ இன்டர்நேஷ்னல் மாடல் ஆகிடுவா அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோ, உனக்கு ஓகே தானே நான் போட்டா அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உள்ளே போகிறாங்க. அங்கே வந்து நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க, அது ஏஜென்சியோட ஓனர்ஸ், அதுக்கப்புறம் இவனை செலக்ட் பண்ணவங்க எல்லாருமே. நம்ம ஹீரோவுமே உட்கார, நம்ம ஹீரோயின் பயங்கர ஹாப்பியில் இருக்கா. அங்கே நம்ம ஹீரோயின் நின்றுட்டு இருக்கும் போது பின்னாடி டா வந்துட்டு அவளை கூப்பிட்றா. அப்புறம் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க, இப்போ அவனோட மேனேஜரும் நீ கிடையாதுல்ல அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து, நான் வந்து சும்மா தான் பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, ஓ நேற்று ஜெசிகா இன்னைக்கு நீ போகல அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஹீரோயின் வந்து, நீ தேவையில்லாமல் பேசாத, நீ வந்து என்னை ஏன் இங்கே இருக்குன்னு கேட்கக்கூடாது, நான் தான் உன்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போது டா வந்து, இந்த வேலையை வாங்கி கொடுத்ததே நான் கூட வச்சுக்கலாம், இந்த ஏஜென்சி கூட எனக்கு தான் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு
அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்போ அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லும் போது நான் லெக்சர் எடுக்க மாதிரி தான் இருக்கும், பட் நீ புரிஞ்சுக்கோ, நீ நினைக்கிற மாதிரி டோனவன் அவ்வளோ நல்லவன் கிடையாது, ஜெசிகாவை பற்றி இவன் சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டான். ஸோ நேற்று நடந்தது அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் ஒரு மாதிரி பார்க்குறா. அப்போது உன்னோட இன்னசென்ட் கண்ணிலையே தெரியுது, அவன் வந்து முழுசாக உன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டான், பட் நான் உன்னை வார்ன் பண்ணுறேன், நீ நினைக்கிற மாதிரி நல்லவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எனக்கு தெரியும் அவன் நல்லவன் தான், நான் அவனை ட்ரஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போதுடா அப்போ அது ஓ இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டா உள்ளே போயிட்டு பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் மூடே அவுட் ஆயிடுது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஹோட்டலில் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவனவே பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோ என்னாச்சு, ஏதாச்சும் நான் என்கிட்ட நீ ஓப்பனாக கேளு அப்படின்னு சொல்லும் போது அவள் யோசித்து பார்க்குறா. அவங்க இப்போ ப்ராமிஸ் பண்ணது ரெண்டு பேரும் சந்தேகப்படக்கூடாது, ரெண்டு பேரும் கேட்டுக்கக்கூடாது எதுன்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ஹீரோயின் சரி நம்ம கேட்க வேண்டாம் சொல்லிட்டு இல்லை நான் டாவை மீட் பண்ணேன், அவன் வந்து எனக்கு ஹாய் சொன்னா அப்படின்னு சொல்கிறா. ஓ அப்படியா, சரி ஓகே, உனக்கு இதில் ஓகே தானே, நான் சிங்கப்பூருக்கு போகவா வேண்டாமா, நீ சொல்லு, நீ சொன்னால் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோயின் வந்து நீ கண்டிப்பாக போகணும், அப்போ தான் நீ இன்டர்நேஷ்னல் மாடல் ஆக முடியும், நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் சிங்கப்பூரில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து நிறைய ஆடில் நடிச்சிட்டு இருக்கான். பார்த்தா கூட அங்கேயுமே அவள் வந்துடுறா. அதான் அந்த ஜெசிகா, அவள் தான் பார் மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. இந்த மாதிரி நிறைய ஆட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு நாள் வந்து தூங்கிட்டு இருக்கும் போது திரும்பவுமே அன்னைக்கு மேரியாவுக்கு நடந்துச்சுல அதெல்லாம் ஞாபகம் வந்துடுது. அவன் ரொம்ப பயந்து போய் எழுந்திருக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.